அரசியலில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், கொள்கைகள் மாறலாம், ஒரு கட்சி தோக்கலாம், ஒரு கட்சி சேரலாம், கூட்டணி மாறலாம். ஆனால் ஒரு தலைவர் மீது ஏற்படக்கூடிய விமர்சனங்கள், அந்த விமர்சனம் எப்பொழுதும் ஒரு நாகரிகம் மட்டுமல்ல, ஒரு உண்மைத்தன்மையோடு இருக்கணும். அதுதான் நாங்கள் பதிவு பண்றோம். இந்த 60 நாட்களில் ஐயா இதுவரைக்கும் எனக்குன்னு ஒரு கோரிக்கை வேணும் கேட்டதே கிடையாது. ஒரு அரசிடம் வந்து கேட்டதே கிடையாது. அப்படி தமிழக மக்கள் ஆதரிச்சிட்டாங்க. 108 தொகுதி டிவிக்கு ஜெயிச்சிட்டாங்க. பிரசிடென்ட் ரூல் வந்துச்சுன்னா பிஜேபி அரசு வந்துரும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே உணவுடன் காங்கிரஸ் எடுத்த முடிவு, கம்யூனிஸ்டுகள் எடுத்த முடிவு, விசிகே எடுத்த முடிவோடு சேர்ந்து ஐயா அவர்களும் எடுத்த முடிவு, இதுதான் உண்மை. அந்த முடிவுல ஒரு லெட்டர் கொடுத்தாரு, போன் பண்ணி என்கிட்ட தான் பேசினாரு. அபுபக்கர் சார் இருந்தாரு. இந்த முடிவை அகில இந்திய எங்களுடைய தலைவர்களும் காங்கிரசுடன் பேசி எடுத்திருக்கிறார்கள். அங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க கேரளால, ஐயா குஞ்சாலிக்குட்டி அவர்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பதவியேற்ற பிறகு ஒரு அடுத்த அமைச்சரவை உருவாக்கும் பொழுது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, ஒரு இன்கம்ப்ளீட்டாவே இருந்துச்சு. எங்களிடம் வந்து ஐயா காதர் மொய்தீன் வந்து எங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் அமைச்சர் கொடுங்க, அதிகாரம் கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. அவ்வளோ நாங்கள் ஆதரவு கொடுத்துட்டோம், நம்பிக்கையா இருக்கிறோம். மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு நல்ல ஆட்சி செய்யுங்க, மதச்சார்பின்மை சமூக நீதியில உறுதியா இருங்க, இதுதான் அவர் கேட்டது. அப்ப எங்களுடைய முதலமைச்சர் இல்ல ஐயம்ல இருந்து அமைச்சர் வந்து ஆகணும். ஏனென்றால் இங்கு சகோதரர் ஷாஜகான் உடைய அமைச்சருடைய பதவி என்பது ஒரு கட்சிக்கான அதிகாரம் கிடையாது, ஒரு சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதித்துவம். அண்ணல் அம்பேத்கருடைய கனவு, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், எங்கெல்லாம் ஏழை மக்கள் இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு வரணும். இதுதான் அம்பேத்கருடைய கடைசி, அவர் வாழ்க்கையுடைய எத்தனையோ நூட்கள் எழுதியிருந்தாலும், எத்தனையோ அவர் படிச்சிருந்தாலும், எத்தனையோ அவர் PhD படிச்சிருந்தாலும், அவர் சொன்ன வார்த்தை, எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை நோக்கி செல்லுங்கள். யாரிடமும் மனு கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம், அதிகாரத்தை நோக்கி சென்று உங்களுடைய மக்களை நேர்மையான முறையில் எல்லா உதவிகளும் மக்களுக்கு செய்யுங்கள். அப்படி சொல்லும் பொழுது அவரே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அதிர்ச்சி ஆச்சு, ஐஎம்எல்க்கு அமைச்சரவை கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்ப 2 MLA இருந்தாங்க. அப்ப ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு கட்சி ஒருமனதாக முடிவெடுக்கும் பொழுது, அவரு ஷாஜகான் சாரை பத்தி வருத்தப்படுறதோட இன்னொரு ஐயா MLA இருக்கும் பொழுது சொன்னாரு, அவர் கட்சியில மூத்த உறுப்பினர், அவரையும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மரியாதை கொடுத்து அவருக்கான மரியாதை உருவாக்குங்கள்னு சொன்னார். அவருக்காக எதுவும் கேட்கல, அவருக்கோ அவர் மகனுக்கோ இல்ல அவருடைய குடும்பத்துக்கோ எதுவும் கேட்கல. இதெல்லாம் உண்மை. ஏன்னா அந்த விமர்சனத்துக்கு இது வரைக்கும் நாங்கள் பதில் பேசியது கிடையாது. இந்த இடம் அதான் சொன்ன, மூணு பேருக்காக வந்திருக்கேன். ஒன்னு அப்துல் கலாம் அவர்களுக்காக, ஒன்னு ஐயா காதர் மொய்தீன் ஐயா அவர்களுக்காக. அந்த விமர்சனத்தை தாண்டி இன்றைக்கு ஒட்டுமொத்த மதச்சார்பின்மையும் சமூக நீதியும் கொண்ட ஒரு ஆட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் சொல்லுகிறோம், எப்பொழுதும் உறுதியாக இருப்போம், எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு பின்பும் சரி, தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி. தேர்தலுக்கு முன்பு எல்லோரும் சொன்னாங்க அதிமுகவோட போயிடுவாங்க, சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க, அதிமுக போயிருந்தா இன்னும் 200 தொகுதி ஜெயிக்க முடியும். ஆனால் அன்றைக்கு அதிமுக பிஜேபியோடு இருந்த காரணம் மட்டுமல்ல, எங்கள் தலைவர் அவரை நம்பினார், மக்களை நம்பினார், பெண்களை நம்பினார், இளைஞரை நம்பினார். அதனால தனியா போகணும்னு சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போதும் மதச்சார்பின் சமூக நீதிக்கான அரசாக இருக்கும், கட்சியா இருக்கும் பதிவு பதிட்டே இருந்தார் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள்.
தேர்தலுக்கு முன்பு மட்டுமல்ல, தேர்தலுக்கு பின்பு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். 108 தொகுதியோட நிக்கிறோம். ஒரு பக்கத்துல இருந்து பெரிய பெரிய குரல் வருது, நீங்க சேர்ந்தா 47 எம்எல்ஏ கிடைச்சிரும், சப்போர்ட் கிடைச்சிரும் எங்க இருந்து வேணாலும். 108 எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க போறோமா இல்லையா தெரியாது. காங்கிரஸோட ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸோட ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தும் கடைசி நேரத்தில் கிடைக்கல. அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, விசிக தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, ஐஎம்ஓட ஆதரவு கிடைக்குமாங்கிற சிந்தனையே முதல் கிடையாது. ஏன்னா 50 வருஷ கூட்டணி. இதுதான் இயற்கை, அன்றைக்கு இருந்த சிச்சுவேஷன், உண்மை. அப்ப இயற்கையும் நேரமும் எப்படி ஒரு புதிய அரசை உருவாக்குகிறது. ஒரு சார இயற்கைன்னு சொல்லுவாங்க, நாம் இன்ஷா அல்லான்னு சொல்லுவோம். உங்களுடைய வேண்டுதல், இந்த முடிவுகள் வரலாற்றில் மிகப்பெரிய வரலாறு. இந்த தேர்தலுடைய முடிவு யாரும் எதிர்பார்க்காத விஷயம். அதில் ஐஎம்எல் அமைச்சரவையில் வருவாங்கிறது இன்னும் மிகப்பெரிய பெரிய வரலாறு. ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுவ பண்ணுவீங்க. அதோடைய வெற்றியா உங்களுடைய ஒவ்வொருடைய வார்த்தை மாதிரி இன்ஷா அல்லாஹ்வுடைய விருப்பமா அது மாறுச்சு. இது இயற்கையும் கடவுளால் மட்டும்தான் உருவாக்க முடியும். இந்த வெற்றியையும் இந்த கூட்டணியும் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கும்னு சொல்ல யாராலும் நம்ப முடியாத ஒரு தேர்தல், அப்படி ஒரு அமைச்சரவை நம்பவே முடியாது. அப்ப எங்களுடைய தலைவரும் சரி நாங்களும் சரி உறுதியாக சொன்னார்கள், அந்த பக்கம் 47 பேர் எம்எல்ஏ வாங்கி அப்படி நாம் முதலமைச்சரோட காங்கிரஸோடைய 5 எம்எல்ஏக்களை நம்ம ஆதரவு கேட்போம். மதச்சார்பையும் சமூக நீதிக்கான அரசை மட்டுமே நாம் உருவாக்குவோம். ஏன்னா இப்ப ரீசெண்டா திமுக சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க, பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க. அப்படி இருந்தா ஆட்சி ஜெயிச்சு முடிச்சவனே அங்க ஆதரவு வாங்கியிருப்போம். அப்ப காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரே குரல் 100 எம்எல்ஏ ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், மக்களோட வெற்றிக்கு, ஒரு மக்களுடைய தீர்ப்புக்கு வணங்கி அவர் ஆதரவு கொடுத்தார். அதற்கப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதுக்கப்புறம் விசிக தோழர்கள், ஐஎம்ஓ தோழர்கள்.